கைஸ், ஏன் பூரி ஜெகநாதர் ஆஞ்சநேய சுவாமியை சங்கிலியால கட்டினார்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த பூரி ஜெகநாதரோட பரம பக்தரான சமுத்திரதேவன் ஜெகநாதரோட கால் பாதங்களை கழுவுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. ஏன்னா ஜெகநாதன் மேல சமுத்திரதேவன் அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு நாளும் சமுத்திரதேவன் பூரி ஜெகநாதரை சந்திக்க வரும்போது சமுத்திரதேவன் கூடவே சுனாமி வந்து மொத்த பூரி நகரமும் மூழ்கி போயிடுது. அடிக்கடி வர சுனாமியால நகரம் மொத்தம் மூழ்கி போறதால பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை பார்த்த பூரி ஜெகநாதர் என் பக்தர்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பூரி ஜெகநாதரோட பிரிய பக்தனான ஹனுமனை கூப்பிடுறாரு. பூரி ஜெகநாதர் ஹனுமன் கிட்ட, ஹனுமா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். இந்த சமுத்திரதேவன் என் மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்காரு. அவர் என்ன பார்க்க வரும்போதெல்லாம் பூரி நகரம் மொத்தமும் மூழ்கி போயிடுது. அதுல இருந்து எப்படியாச்சும் மக்களை நீ தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவர் கடலோரத்துல நிப்பாட்டி வச்சுட்டு போயிறாரு. ஹனுமன் இங்க காவலுக்கு நின்னதுமே கடல் அலைகள் எல்லாம் சாந்தமாயிடுச்சு. இதுக்கப்புறம் பூரி நகரத்துல யாரெல்லாம் ராமர் பூஜை செய்யறாங்களோ உடனே ஹனுமன் எதை பத்தியும் யோசிக்காம அந்த இடத்துக்கு ஓடி போயிருவாரு. இந்த ஹனுமன் இல்லாத நேரத்துல